சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். இப்படைப்பு சத்குருவிற்கு சமர்ப்பணம். இயற்கையின் தர்மம். உலக சமாதான ஆலயம் திருமூர்த்தி மலை. ஸ்ரீ பரஞ்சோதி நகரில் அமையப்பெற்றுள்ள தெய்வீகம், மோக்ஷஸ்தலம், ஞானபீடம், முக்தி பீடம், உலக அமைதி தூதுவர் ஜெகத்குரு மகா மகரிஷி பரஞ்சோதியார் அவர்களின் உரையாடலை காண்போம். கடந்த 2 வாரங்களாக நாம் இயற்கையின் தர்மம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக 1 நிமிட அமைதி என்கின்ற விஷயத்தை மிகவும் ஆழமாக பேசப்பட்டு வருகிறது. 1 நிமிட அமைதி என்றால் என்ன? 1 நிமிடத்தில் உண்மையிலேயே அமைதியை அடைய முடியுமா? அல்லது இயற்கையின் தர்மம் என்றால் என்ன? தர்மம் கேள்விப்பட்டிருக்கோம், இயற்கையின் தர்மம் என்றால் என்ன? இப்படி பல விஷயங்களில் சில ஆழமான கேள்விகளை இன்று நாம் குருமகான் அவர்களிடம் நாம் கேட்கவிருக்கிறோம். அந்த வகையில் என்னுடைய முதல் கேள்வி, இயற்கையின் தர்மம் அப்படின்னா என்ன குருஜி? அதை பற்றிய பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? சர்க்குருவே சரணம். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். அங்கு இங்கு எங்குமாய் ஏகமாய் எல்லாமாய் விளங்குகின்ற பரிபூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதியின் இறை அருள் பெரும் கருணையினால் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைய பரிபூர்ண நல்லாசிகள். மிக்க மகிழ்ச்சி. இந்த பிரபஞ்சம், இறை, இயற்கை, மனிதன் என்ற 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். இறை என்ற ஒன்று தானாக இயங்கி இந்த பிரபஞ்சத்தையே அது இயக்குகிறது. பிரபஞ்சம் இயற்கை என்ற நிலைகளிலே பஞ்சபூதங்களாய், பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றுகிற இயற்கையின் நிலையிலிருந்து தோன்றுகிற உயிர்களாக, அதனால்தான் அதை ஜீவராசிகள் என்று அழைக்கின்றோம். அந்த ஜீவராசிகளிலே உயர்ந்த ஜீவராசியாக கருதப்படுவது மனித ஜீவராசி. ஆகவேதான் அந்த இறையிலிருந்து தோன்றிய இந்த இயற்கை தன்னுடைய இயல்பில் இருந்து தன்னுடைய செயல்களை அது செய்து வருகிறது. அதனால்தான் தர்மம் என்றாலே அதனுடைய இயல்பு என்று பொருள். பஞ்சபூதங்களும் தன்னுடைய இயல்பு நிலைகளிலிருந்து உயிர்களுக்கெல்லாம் அது நன்மையை செய்து கொண்டு வருகிறது. இயற்கையினுடைய தர்மமே தானாக இயங்கி தன்னை சுற்றிலும் இருக்கின்றவைகளை இயக்க வைத்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையிலே சூரியன் தன்னைத்தானே இயங்கிக் கொண்டு அதை சுற்றிலும் இருக்கின்ற கிரகங்களையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது. பூமியும் தானாக இயங்கி தன்னை சுற்றிலும் தன்னிடமிருந்து தோன்றுகின்ற அனைத்தையும் அது இயக்கி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இயற்கையின் தர்மம் அது தன்னுடைய இயல்பு நிலைகளிலிருந்து இந்த உலகத்தையெல்லாம் சமநிலை மாறாமல் அது செய்து வருகின்றது.
அதே போல மனித உயிரும் தானாக இயங்கி தன்னை சார்ந்திருக்கின்ற இந்த உடலையும் இயக்குகிறது. ஆகவேதான் உயிர்களின் தர்மம், இயற்கையின் தர்மம் தானாக இயங்கி தன்னை சார்ந்திருப்பவைகளை இயக்குவித்தல். அதாவது இயங்குதலும் இயக்குவித்தலும், தோன்றுதலும் ஒடுங்குதலும், இதுதான் இயற்கையின் தர்மம். இயற்கையின் தர்மம் 11/11/2012 அன்று காலை 11:11 உலக அமைதிக்காக 1 நிமிடம் அமைதி காப்போம். இயற்கையின் தர்மம். தனி மனித இயல்பு என்பது, நீங்கள் எப்படி இயற்கையை அதுவாக ஒன்றுக்கும் பூமி சுற்றுது, சூரியன் அதுவாக இயங்குது, நதி அதுவாக எங்கேயோ இருந்து வருது, இதெல்லாம் இயற்கையின் தர்மங்களில் இயக்கங்கள் அதுபாடு நடந்துகிட்ருக்கு. இப்போ தனி மனிதனும் அதே மாதிரி இயங்குகிறான். தனி மனித இயல்பு. இந்த இயல்புகளில் மனிதன் எப்படி மாறி இருக்கிறான்? இயற்கை மாறவில்லை. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இயற்கை சூழலை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்மளாக பண்ணதுனால அந்த இயற்கை சீற்றங்கள் அதெல்லாம் வந்திருக்கு, நிறையா நடந்திருக்கு. தனி மனித இயல்பு என்பது அந்த இயல்பாக இருத்தலில் என்ன மாதிரியான மாற்றம் இன்றைய தலைமுறையில் ஏற்பட்டிருக்கிறது? மிக்க மகிழ்ச்சி. இயற்கை தன்னுடைய இயல்பு நிலைகளில் இருப்பதைப் போல தாவரங்கள் தன்னுடைய இயல்பு நிலைகளிலே இருக்கிறது. மற்ற ஜீவராசிகளை பொறுத்தவரை அது பகுத்தறிந்து பார்க்காத காரணத்தினால் அது தனக்கு எது கிடைக்கின்றதோ அதை உண்டு உறங்கி காலத்திலே போகத்தை தொய்த்து அதனுடைய இயல்பு நிலைகளிலே அது வாழ்ந்து வருகிறது. மற்ற ஜீவராசிகள் தன்னுடைய இயல்பு நிலைகளுக்கு தக்கவாறு வாழ்ந்து வருகின்றது. ஆனால் மனிதன் தன்னை மறந்ததால், தான் யார் என்று மறந்ததால் மிருகம் மிருகமாக இருக்கிறது, தாவரம் தாவரமாக இருக்கிறது, நீர்வாழ்வன நீர்வாழ்வானவற்றிருக்கிறது இருக்கிறது, பூமி பூமியாக இருக்கிறது, நீர் நீராக இருக்கிறது, நெருப்பு நெருப்பாக இருக்கிறது, காற்று காற்றாக இருக்கிறது, விண் விண்ணாக இருக்கிறது. மனிதன் மனிதனாக இல்லை. ஆகவேதான் மனிதன் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தன்னை புரிந்து கொண்டு தனது இயல்பு என்ன என்று புரிந்து கொண்டு தனது தர்மத்தை அவன் செய்தால் போதும். மனிதனுடைய இயல்பு என்ன? இப்போ நாங்களாம் படிச்சிருக்கோம், நிறைய எஜுகேஷன் படிச்சிருக்கோம், MBA படிச்சிருக்கோம், BE படிச்சிருக்கோம், BTech படிச்சிருக்கோம், இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். இப்போ இது இயல்பு இல்லையா? இது அறிவா? இல்லை இயல்பு என்ன, அறிவு என்ன? இந்த அறிவு தான் தன்னுடைய இயல்பை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அறிவு தன்னை அறியாமல் மற்றவற்றை பற்றியெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறது. தன் அறிவு தனக்கு முற்பட்டதையெல்லாம் அறிகிறது, தன்னை அறிய அது மிகவும் அஞ்சுகிறது. ஆகவே தான் அந்த தன்னை அறிகின்ற அறிவை பெற்றால்தான் தன்னுடைய இயல்பை புரிந்து கொண்டு தன் தர்மத்தை ஒரு மனிதன் செய்ய முடியும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார், ஒரு பொறியாளர் இருக்கிறார். அறிவு நிலையிலே பொறியாளர், அறிவு நிலையிலே மருத்துவர். ஆனால் நாம் கேட்கின்ற பொழுது எப்படிப்பட்ட மருத்துவரை தேர்ந்தெடுக்கிறோம்? அறிவு நிலையில் நல்ல மருத்துவர் வேண்டும், நல்ல பொறியாளர் வேண்டும் என்று கேட்கிறோம். ஒரு நமது பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேட வேண்டும். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் என்று சொல்வதில்லை, நல்ல மாப்பிள்ளை. ஆக மனிதன் என்பவன் இந்த உடல், 2 கண்கள், 2 காதுகள், மூக்கு, இந்த உடலமைப்பை கொண்டவனை மட்டும் மனிதன் என்று சொல்வதில்லை. நல்ல மனம் படைத்தவனை, நல்ல மனம் படைத்தவனைத்தான் அவனை நல்ல மனிதன் என்று சொல்லுகிறோம். நல்ல மனம் என்பதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அது என்ன? இயல்பு, அந்த நல்ல மனம் என்ன? இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்ல மனம் அல்லது நல்ல இயல்புன்னு சொல்லுவோம். இயல்பு. மனம் என்றாலே சாதாரணமாக எல்லோரும் மனம் என்றாலே இருதயத்தை காட்டுவார்கள். என்னுடைய மனம், என் மனம் நல்ல மனம், நான் நல்லவன் என்றெல்லாம் காட்டுகிறோம். ஏன் தானாகவே கை அங்கே செல்லுகிறது என்றால், மனித உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற இரத்தத்தின் செயல்தான் மனம். இன்னும் சொல்லப்போனால் நாம் என்ன உணவை உட்கொள்ளுகிறோமோ அதுவே இரத்தமாகிறது, இரத்தமே மனமாகிறது.
அதனால்தான் உணவே தமோகுண உணவு, ரஜோகுண உணவு, சாத்வீக உணவு என்று 3 குணங்களாக அது வகைப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த உண்ணும் உணவு எந்த குணத்தை பெற்றிருக்கிறதோ அந்த குணமே இரத்தமாக, அந்த இரத்தமே மனமாக மாறுகிறது. அதனால்தான் உணவை உண்ணுகின்ற பொழுதே அதனுடைய குணமாகவும் மாறுகிறோம். இயற்கையின் தர்மம் 11/11/2012 அன்று காலை 11:11 உலக அமைதிக்காக 1 நிமிடம் அமைதி காப்போம். இயற்கையின் தர்மம். இன்றைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் அல்லது வேல்யூ சிஸ்டத்துலேயும் நல்லது எது அப்படின்ற டெஃபினிஷன் வந்து கிளியராக இல்லை. இதெல்லாம் தான் வந்து நல்ல விஷயங்கள். இப்போ ஒரு ஸ்கூல்லேயே வந்து ஒரு குழந்தை வந்து ஏதாவது இருந்தால் சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லித்தரோம், இந்த பாரு இது ஓன் பென்சிலு, நீ யாருக்கு கொடுக்கக்கூடாது, நீ யாருக்கு உதவி செய்யக்கூடாது, அதாவது நீ ரொம்ப நீ ஏமாந்துட்டு வர, எதையாவது ஒரு தர்மம் பண்ணி அந்த குழந்தை எங்கிட்ட இருக்க 2 பென்சிலை வந்து இன்னொரு பென்சிலை இன்னொரு கொடுத்தா நம்ம பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறதில்ல. நீ ஸ்மார்ட் சைல்டாக இல்லை, நீ பாரு ஏமாந்துட்டு வந்துட்ட, உங்ககிட்ட இருக்கிற சாமானை பத்திரமா பிடிச்சி வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிடுது. அப்போ இந்த நல்லவைகள் எதெல்லாம் வந்து விஷயங்கள்லேயே ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது சமுதாயத்தில். எது சரியான விஷயம்? ஸ்மார்ட்டாக இருக்கிறோம், நீ நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கணும்னா வந்து அடுத்தவங்களை ஏமாற்றி பண்ணுறது புத்திசாலித்தனமா? அதுதான் வந்து போற்றப்படுகிறதா? அதுதான் அக்செப்ட் பண்ணிக்கப்படுதா? அப்போ எது வந்து ஒரு இயல்பு, எது வந்து நல்ல மனம்? இதற்கு நமது ஆரம்ப கால கல்வியிலேயே இந்த நீதி கதைகளை போதித்தார்கள். இப்போ ஒரு உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்றால், அன்றைய நமது மூத்தோர்கள் அனைவருக்கும் தெரியும் பாட்டி வடைக்கதை. பாட்டி வடைக்கதை. ஒரு ஊரிலே ஒரு பாட்டி வடை சுட்டு விற்று கொண்டிருந்தால், ஒரு நாள் ஒரு காகம் வந்தது. பாட்டி தன்னுடைய பார்வை அந்த பக்கம் திருப்பிய உடனே அந்த காகம் வடையை திருடி கொண்டது. திருடி ஒரு மரத்தில் அமர்ந்து கொண்டது. உடனே அந்த பக்கம் ஒரு நரி வந்தது. நரி தந்திரம் செய்தது அந்த வடையை வாங்க. உடனே அந்த காக்காயை பார்த்து, காக்கா நீ அழகாக இருக்கிறாயே, நீ ஒரு வாயை திறந்து ஒரு பாட்டு பாடு என்று சொன்னது. அது அதனுடைய புகழ்ச்சியிலே ஈடுபட்டு தன்னை மறந்து காக்கா என்று காக்கா பாடியது. உடனே தன் வாயில் இருந்த அந்த வடை கீழே விழுந்தது. கீழே விழுந்த வடையை நரி எடுத்துக்கொண்டது. உடனே நரி ஓடியது. தனக்கு அது கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தில் ஓடியது. ஆகவே குழந்தைகளே, இதிலிருந்து என்ன தெரிகிறீர்கள் என்றால், நீ ஒருவரை ஏமாற்றினால் இன்னொருவர் உன்னை ஏமாற்றுவார். ஆகவே யாரையும் ஏமாற்றாதே, திருடாதே என்ற ஒரு அற்புதமான நீதிக்காக சொல்லப்பட்ட கதை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்னாகிவிட்டது? அதே போல ஒரு பாட்டியிடம் இருந்து திருடி அந்த காக்காய் ஒரு மரக்கிளையிலே அமர்ந்திருந்தது. உடனே ஒரு நரி வந்தது. நரி நீ அழகாக இருக்கிறாயே, ஒரு பாட்டு பாடு என்று சொன்னது. உடனே காக்கா என்ன செய்தது? தன் வாயில் இருந்த வடையை காலிலே வைத்து கொண்டு காக்கா என்று பாடியது. உடனே நரி ஏமாந்து சென்றது. ஆகவே குழந்தைகளே, நீங்கள் திருடினாலும் புத்திசாலித்தனமாக இருந்தால் அது திருட்டல்ல என்ற ஒரு உண்மையைத்தான் அது சொல்லுகிறது. ஆனால் அது நீதியா என்றால் அது நீதி அல்ல, நீதி அல்ல. ஏனென்றால் இன்று அதைத்தான் நீதி என்று சொல்லப்படுவதால் நீ வாழ பிறரை ஏமாற்றலாம் என்ற ஒரு தவறான எண்ணங்களைத்தான் அது பதித்திருக்கிறது. அதனால்தான் இன்றும் பல நல்ல கல்வி படைத்தவர்கள் எல்லோரும் தான் வாழ்வதற்காக இந்த குடும்பத்தையோ சமுதாயத்தையோ தேசத்தையோ அது பார்ப்பதில்லை. ஆகவேதான் நமது நீதி என்ன சொல்லுகிறது? நீ வாழ பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் வாழ வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு வேளை உணவு வேண்டும். அந்த உணவை பெறுவதற்கு நாம் மட்டும் இருந்தால் போதாது. நல்ல விளைநிலம் வேண்டும், நல்ல நீர் வேண்டும், நல்ல வெளிச்சம் வேண்டும், காற்று வேண்டும், பஞ்சபூதங்களின் இயக்கங்கள் என்று நன்றாக இருக்க வேண்டும். அதைவிட நல்ல விவசாயி வேண்டும், நல்ல விதை வேண்டும், நல்ல தொழிலாளி வேண்டும், அதை கொண்டு செல்லுகின்ற விற்கின்ற வியாபாரிகள் வேண்டும், அதை வாங்கி வருகின்ற தந்தை வேண்டும், அதை சமையல் செய்கின்ற அன்னை வேண்டும், பரிமாறுகின்றவர்கள் வேண்டும். இத்தனையும் இருந்தால்தான் நமக்கு ஒருவேளை உணவு நமக்கு கிடைக்கிறது.
ஆக ஒரு வேலை அல்ல, ஒரு கவலத்தை எடுப்பதற்கு முன்பு இந்த உலகம் நன்றாக இருந்தால்தான் நாம் வாழ முடியும். ஆகவேதான் நாம் வாழ இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும். எனவேதான் உலகம் நீ நன்றாக இருக்க, உலகம் நன்றாக இருக்க, உலகத்தை நீ வாழ்த்தினால் நீ நன்றாக இருப்பாய். இயற்கையின் தர்மம் 11/11/2012 அன்று காலை 11:11 உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் அமைதிக்காக. இயற்கையின் தர்மம். குருஜி, நீங்கள் பேசுனதில் எனக்கு ஒரு 2 டைமென்ஷன் எனக்கு வந்து தோணுது. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் இயல்பு அப்படின்றது, தனி மனித இயல்பு என்பது பொதுவாக மற்றவர்களெல்லாம் வந்து எங்கேயும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. நான் சென்கின்ற செயல் வந்து மற்றவங்களை எதுவும் பாதிக்கக்கூடாது. நான் பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இப்படிலாம் நடக்கக்கூடாது. இல்லை நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேன்னா மற்றவங்க இப்படி பாதிக்கப்படக்கூடாது. ஸோ என்னுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்ற ஒரு மனநிலையை சொல்கிறீங்க. பொதுவாக இது ஒரு இயல்பு நிலை, அதாவது பிலீஃப் சிஸ்டம், ஒரு நம்பிக்கை. இது கரெக்டு, இது வந்து சரி, இது வந்து சரியில்லை. இதெல்லாம் வந்து இந்த இயல்பு என்பது எனக்கு வந்து விட்டது. எனக்கு 30 வயசாச்சு, 35 வயசாச்சு. இப்போ இந்த இயல்பை என்னால் மாற்ற முடியுமா? இயற்கையின் தர்மத்தின்படி பஞ்சபூதங்கள் அது தன்னுடைய இயல்பு நிலைகளிலிருந்து தன்னுடைய செயலை செய்வதைப் போல இயற்கையிலிருந்து உருவான ஜீவராசிகள் ஒவ்வொன்றும் அது தன்னுடைய இயல்பு நிலை மாறாமல் தன்னுடைய செயலை செய்து வருகிறது. உதாரணத்திற்கு ஒரு தாவரங்கள் தன்னுடைய இயல்பு நிலையான ஓரறிவை பெற்று அது வளர்ச்சியடைந்து வருகிறது. அதைப்போல ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்று பார்க்கின்ற பொழுது 5 அறிவுகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது நாய் அதனுடைய இயல்பிலிருந்து மாறாமல் நாய் என்றாலே குறைப்பதும், நாய் என்றாலே கடிப்பதும், நாய் என்றாலே நன்றியுடையதும் என்ற அதனுடைய இயல்பிலிருந்து மாறுவதில்லை. அதே போல குதிரை என்றாலே அது கடிப்பது என்றும் தன்னுடைய எஜமானினுடைய குறிப்பறிந்து செயல்படுவதிலே நல்ல அறிவுத்திறன் படைத்தது என்றும் ஒவ்வொரு இயல்புகள் நிலைகளிலே அந்த ஜீவராசிகள் வாழ்கிறது. இந்த ஜீவராசிகளிலே உயர்ந்த 6வது அறிவை படைத்த மனிதன் அவனுடைய இயல்பு என்ன? ஒரு பூவினுடைய இயல்பு வாசத்தை கொடுப்பது. அதே போல ஒரு மனிதனினுடைய இயல்பு எல்லாமாய் இருக்கின்ற இந்த ஜீவராசிகளோடு இணைந்து வாழ்வதுதான். தானும் வாழ்ந்து எல்லோரோடும் இணைந்து வாழுகின்ற ஓர் இயல்பு உடையவன்தான் மனிதன். ஏனென்றால் மனிதனுக்கு உள்ளிருக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி அது எல்லாமாய் விளங்குகிறது. அதனால்தான் மனிதன் மற்ற ஜீவராசிகள் கூட மற்ற ஜீவராசிகளோடு சேர்ந்து வாழாது. ஆனால் மனிதன் எல்லா ஜீவராசிகளோடும் சேர்ந்து வாழ்கிறான். மனிதனுடைய இயல்பு அன்புதான். ஆகவேதான் அந்த அன்பு நிலையில் இருந்து எல்லா உயிர்களிடத்திலும் அவன் அன்பு என்ற வாசனையை வீசி எல்லோரும் வாழ வேண்டும். மனிதகுலம் மட்டுமல்ல, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்தலில்தான் ஒரு மனித தர்மம் இருக்கிறது. ஆகவே தான் மட்டும் வாழாமல் எல்லோரோடும் சேர்ந்து வாழுகின்ற ஒரு இயல்புதான் மனித இயல்பு. குறிப்பாக தங்களை போன்றவர்களெல்லாம் மேலாண்மையை பற்றி மக்களுக்கு சிறந்த முறைகளிலே கற்பதல்ல, அவர்களை உணர வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இன்று கற்றலும் கற்பித்தலும் என்ற 2 நிலைகளிலே மையமான ஒன்று உண்டு, அதுதான் உணர்தல். கற்றதை அப்படியே ஓதுதலும் ஓதுவித்தலும். அதில் ஓதி உணர்ந்து ஓதுவித்தல் என்ற நிலையிலே இடையில் இருக்கின்ற முக்கியமான அந்த உணர்தலை விட்டுவிட்டார்கள். அதன் அந்த உணர்தல் தான் இயல்பு, தன்னுடைய இயல்பை புரிந்து கொண்டு ஓதுவித்தல். ஆகவேதான் இந்த கல்வி இப்பொழுது ஏற்படுவதல்ல, ஒரு தாயின் கருவறையில் இருந்து அந்த குழந்தையினுடைய இயல்பை தாய் அவள் புகட்டிக் கொண்டே வருகிறார். ஆக இதற்கு தாயின் கருவறையிலிருந்து
பூஜ்ஜியத்திலிருந்து 10 மாதங்கள் வரை அந்த தாயானவள் எப்பொழுது தன் தந்தையானவர் அந்த கருவை தன்னை கர்ப்பாதானம் என்று கருவறைக்கு கொண்டு சேர்க்கப்பட்ட பிறகு அந்த கருவறையில் இருக்கின்ற அந்த உயிருக்கு தாயானவள் அந்த கருவை அந்த கருவிலே வளர்க்கிறாள். நீ அன்பான குழந்தை, அறிவான குழந்தை, ஆற்றலான குழந்தை, ஆனந்தமான குழந்தை, அழகான குழந்தை, அமைதியான குழந்தை, நீ தெய்வீக குழந்தை என்று தனது எண்ணத்திலே கருவில் இருக்கின்ற இந்த கருவையை பதிக்கிறார். 10 மாதங்கள். அதனால்தான் கருவுற்ற காலங்களிலே கர்ப்பிணி பெண்கள் நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்ல சத்துள்ள ரசமான ருசியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அது அவளுக்கல்ல, குழந்தைக்கு குழந்தை வளர்ச்சி. ஆகவே தான் அந்த குழந்தைக்கு தேவையான இந்த அந்த உணவுகள் அனைத்தும் உடல் வளர்ச்சிக்கு. ஆனால் உயிருக்கு அதுதான் அந்த அன்பு என்ற அந்த வாசனையை அதற்கு கருவறையிலே 10 மாதங்கள் புகட்டுகிறாள். அதற்கு பிறகு பிறந்த பிறகு 2 வயது வரை சொல்லிலே பதிக்கின்றாள், உருவாக்குகிறாள். அதனால்தான் அதற்கு தாய் மொழி என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆக இந்த 2 வயது வரை தாயானவள் சொல்லிலே அந்த குழந்தையை நீ தெய்வீக குழந்தை, உயர்ந்த குழந்தை, சிறந்த குழந்தை, மேலான குழந்தை என்றெல்லாம் உருவாக்குகிறாள். பிறகு 2 வயதிலிருந்து 5 வயது வரை செயலால் கற்றுக் கொடுத்து அவளுக்கு இது நல்லது, இது கெட்டது என்று பதித்து அந்த மூளையிலே அந்த சிறிய வயதிலிருந்து 5 வயது வரை பதிய வைத்து கொண்டால் அந்த பழக்கமே பிற்காலத்தில் அதற்கு வழக்கமாய் மாறிவிடுகிறது. ஆக ஒரு குழந்தையை அப்பொழுதே உருவாக்கி அந்த மனித தர்மத்தை கல்வியின் மூலம் அவர்களை உருவாக்குகிறோம். அந்த கல்வி என்பது என்ன? மனிதனுக்கு உள்ளிருக்கின்றவற்றை வெளிப்படுத்தல். ஆக அவனுக்கு உள்ளே என்ன இருக்கிறது? ஒரு எல்லையற்ற அறிவு ஒன்று உள்ளே இருக்கிறது. புறத்திலிருந்து பெறுபவைகளெல்லாம் சிற்றறிவு, புலன் அறிவு என்று சொல்லுகிறோம். ஆகவேதான் அந்த சிற்ற அறிவின் மூலம் அந்த பேரறிவை, உள்ளறிவை, கடந்த உள்ளறிவை அவன் உணர வேண்டும். நீங்கள் உங்கள் தெய்வீக இயல்பை, தெய்வீக தன்மையை உணர்ந்து தெய்வீகத்தோடு இரண்டரக் கலக்க பரிபூரண நல்லாசிகள். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். யுனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன், ஸ்ரீ பரஞ்சோதி நகர், திருமூர்த்தி ஹில்ஸ், 642112, உடுமலைப்பேட் தாலுக், தமிழ்நாடு, இந்தியா. செல் 9943911990.